நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ வைமா, நான் பண்றேன். இல்ல அத்தை, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். மீன் நல்லா வழுக்குதுல்ல? ஆமா அத்தை, நல்ல ஃப்ரெஷ் மீன் இல்ல, அதான் வழுக்குது. இதுக்கு முன்னாடி மீனெல்லாம் கழுவி உனக்கு பழக்கம் இருக்காமா? அதெல்லாம் நல்லா தெரியும் அத்தை. சமையல் வேலையெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன். தேனும் நல்லா செய்வான். பரவாயில்ல, உங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எங்க அம்மாவுக்கு பிள்ளைங்களை வளர்க்க தெரியலன்னு பாட்டி சொல்றாங்க. அத்தை சொல்றதெல்லாம் நீ கணக்குல எடுத்துக்காதம்மா. அவங்க பிடிச்சவங்கள ஒரு மாதிரி பேசுவாங்க, பிடிக்காதவங்கள வேற மாதிரி பேசுவாங்க. அப்போ நான் பிடிக்காத லிஸ்ட்ல இருக்கேன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல. உன் நல்ல குணத்துக்கு சீக்கிரமா அவங்களுக்கு பிடிச்சவளா மாறிடுவ பாரு. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்ல அத்தை. நான் சொல்றது ஒரு நாள் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன மாமியார் மருமகளும் ஒரே சிரிப்பும் பேச்சுமா இருக்கு? என் மருமகளும் நானும் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? மா, இதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உன் மாமியாருக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனை. அதெல்லாம் நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து மீனாட்சி ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா, அதான். ஓ, ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான். ஆ? அது ஒண்ணும் இல்லம்மா, மீனாட்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீங்க வராம இருந்தாலே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். இப்ப நீ அப்படித்தான் சொல்லுவ. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியான்னு என்னையவே கேட்ப. அப்படிலாம் நான் கேட்கவும் மாட்டேன். இந்த பஞ்சாயத்தே வேணாம் ஜாமி. குடு, நானே சுத்தம் பண்றேன். குடு, சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். குடுங்கிறேன், குடு. மீனாட்சி, நீ கொடுத்து வச்சவம்மா. உங்க மாமாலாம் எனக்கு ஒரு நாள் கூட உதவி பண்ணதே கிடையாது. அப்படி சொல்லுமா, அப்பயாவது அவளுக்கு என் அருமை புரியட்டும். அத்தை, மாமா உங்க விருப்பம் இல்லாமயே உங்க கழுத்துல தாலி கட்டினாரு. சொந்தக்காரங்க முன்னாடி திருட்டுத்தனமா ஒண்ணு தாலி கட்டலையே. அந்த விதத்துல பார்த்தா நீங்க தான் அத்தை கொடுத்து வச்சவங்க. என்னம்மா நீ அவ சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்க? ஏண்டா, அந்த புள்ள சரியா தானே சொல்லுது? நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அத்தை. இப்ப என்ன, என்னை அட்டாக் பண்ணிட்ட, நான் சோகமாகணும் அவ்வளவுதானே? ஆயிட்டேன் போ. ஏன் முகத்தை எதுக்கு பாக்குற? என் மூஞ்சிலியா மீன் இருக்கு? ஆமா, 2 கண்ணும் நல்லா மீன் குட்டி மாதிரி தானே இருக்கு. மவனே கொன்றுவேன். ஒழுங்கா வேலையை பாரு. ஏய்,